ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான ஒரு முக்கியமான பொருட்கள்லாம் கிடைக்கல, அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக குயிக்காக எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீட்டில் பொன்னி அரிசி தான் இருந்தது, அதனால் 4 கப் பொன்னி அரிசி கழுவி ஊற வைக்க போகிறேன். பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு 10 லவங்கம், ஒரு பட்டை, ஏலக்காய்க்கு பதிலாக மராட்டி முக்கு போட்டிருக்கேன். மிக்சியில் 1க்கு 2 பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறமா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ரொம்ப கறிய விட்டுறாதீங்க. மசால் போடும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மசால் கரிஞ்சிருச்சுன்னா பிரியாணி ஃப்ளேவரே வராது. அதனால் சிம்மில் வச்சு எப்பொழுதும் மசாலா பொரிச்சுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ண வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கின பின்னாடி புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கட் புதினா எடுத்தால் அதே அளவுக்கு 1 கட் கொத்தமல்லி எடுத்துக்கணும். கொத்தமல்லி ரெண்டுமே சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலில் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 கிலோ அரிசிக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த மசாலோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப காரம் எடுத்துருச்சுன்னா பிரியாணி டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாது. அதனால் 1 டீஸ்பூன் போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஒவ்வொரு தடவையும் மசால் போடும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கை அளவு பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3/4 பாகம் இஞ்சி இருக்கணும். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு ஃபுல்லாக திரண்டு வரும். இஞ்சியும் பூண்டும் வெந்த பின்னாடி பிரியாணி மசாலா ஃபுல்லாக திரண்டு வரும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். அதை மசாலையே நல்லா வேக வச்சிடலாம் முதல்ல. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த மசாலா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. மசாலிலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி ஆட் பண்ணோம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை 3/4 பாகம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். அரிசி 3/4 பாகம் வெந்துருச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸை மேலே அப்படியே புழிஞ்சு விட போகிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி சிம்மில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சா பிரியாணி ரெடி ஆயிடும்.
பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன முக்கியமான இன்க்ரீடியண்ட் இல்லைன்னா, நெய் இல்லை, தயிர் கிடையாது, ஏலக்காய்க்கு பதிலாக மராட்டி முக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் இல்லாமல் பிரியாணி இப்படி குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள்.